காவல்துறையினருக்கு 28 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கான வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திற்குரிய நுழைவாயில் அருகில் காவல்துறை சார்பில் 32 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் 500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 300 4 சக்கர வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 28 கோடியே 45 லட்சத்தி 8,000 ரூபாய் செலவிலான 50 நீர்த்தாங்கி வண்டிகள், 10 ஜீப்புகள் மற்றும் 50 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து காவல்துறை சார்பில் 19 கோடியே 80 லட்சத்தி 23,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 96 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 2 காவல் நிலையங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் 21 கோடியே 51 லட்சத்தி 78,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளருக்கான 45 குடியிருப்புகள் மற்றும் 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த 2 நிகழ்ச்சிகளும் காவல்துறை சார்பில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதுல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, அதே போல டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மாநில அளவிலான உயர்நிலை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் பாலவேல். அவினேஷ், மிக முக்கியமாக இந்த வாகனங்கள் மற்றும் காவலர் குடியிருப்புகள் அப்படிங்கிறதுல மிக அதிகமாக பயனுறும் மாவட்டங்கள் எதுவாக இருக்கிறது அவினேஷ்? இது ஒரு கோடை காலம் அப்படிங்கிறதுனால பல இடங்களில் மாநிலம் முழுவதும் இந்த ஃபயர் ஆக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஏற்கனவே தீயணைப்புத் துறையின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில கூடுதலாக தற்போது இந்த 50 ஃபயர் இன்ஜின் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இன்றைக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்காக கொடுத்திருக்காங்க. இது மாநிலம் முழுவதும் இந்த வாகனங்கள் பிரித்து அனுப்பப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வண்டி அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதல் தேவைக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் இதுல கொடுத்திருக்கக்கூடிய நிலையில மாநிலம் முழுவதும் இந்த வாகனங்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.